ஐ ஆம் அ ஸ்பெக்ஸ் கேர்ள். என்ன மாதிரி எத்தனை பேர் ஸ்பெக்ஸ் போடுறீங்க? என்னோடய ஸ்பெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ நான் வந்து 2017லேருந்து இப்போ 2026 வரைக்குமே இந்த ஸ்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லேசருக்கு அடுத்து போகலான்னு ஸ்டெப் எடுத்திருக்கேன். பட் இன்னும் நான் எதுவும் கார்னியா டெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இன்னும் பண்ணல. இனிமேல் தான் பண்ணணும். ஸோ எப்படி நான் ஸ்பெக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன். இப்போ தான் நான் ஸ்பெக்ஸ் போட போகிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருக்குவீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு நல்ல கிளியர் விஷன் தான். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி வெரி கிளியர் விஷன் தான். லாஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், ஃபஸ்ட் பெஞ்ச் எல்லாமாவும் இருந்திருக்கேன். லாஸ்ட் பெஞ்சில் வெரி கிளியராகவே எனக்கு போர்டெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ 10th முடிக்கிற பக்கமாக தான் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஐ பவர் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது பெருசாக நம்மளுக்கு ரொம்ப மைனூட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு 11th வந்துட்டு அதே மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் 12th வரும்போது தான் இல்லை நம்ம கண்டிப்பாக வந்து நல்லா படிக்கணும். 12த்னா ஆப்வியஸ்லி நம்ம போர்டு எக்ஸாம் எழுதும்போது நல்லபடியாக மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நான் போட்டே ஆகணும்னு வீட்டில் சொல்லி இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறாங்க. கண் எப்படி தெரியாது இருக்கும் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அவங்கள நம்ப வைக்கிறதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரி சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கண்ணு தெரியாமல் இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்து நான் போய் ஸ்பெக்ஸ் போட்டது எங்கன்னா வாசன் கேர். அங்கே தான் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ் போட்டேன். அப்போது வந்து என்னுடைய பவர் வந்து -2.25, இன்னொரு எல்லாம் -2.00 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதில் இங்கே வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்பெக்ஸ் வாங்கும்போது படிக்கும்போது போர்டு பார்க்கும்போது இந்த மாதிரி மட்டும்தான் நான் ஸ்பெக்ஸ் போட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணல. ஸோ மிஸ்டேக் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் காலேஜ் போனேன். சுத்தம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்பெக்ஸ் போடும்போது என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம அதான் கொஞ்சம் பார்க்க ஸ்பெக்ஸ் போட்டால் இது என்னடா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒழுங்காக கண்ணாடி போடாமையே விட்டுட்டேன். அங்கே தான் நான் பண்ணாத மிகப்பெரிய தப்பு. 3 இயர்ஸாகவே ஒழுங்காகவே போட மாட்டேன். உத்து உத்து பார்த்து போர்டு பார்த்து எழுதுறது. ஸ்பெக்ஸ் வச்சுருப்பேன். போய் இயர்லி ஒன்ஸ் 4 இயர்ஸ்லேயும் நான் 2 ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினேன். 2-3 ஸ்பெக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எவ்ரி இயர்ஸ் கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஆகஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நம்ம போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம கண்ணை பாதுகாக்கிறது. ஸோ கம்பல்சரி அந்த மாதிரி நம்ம பண்ணிடணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா காலேஜில் அதெல்லாம் ஒழுங்காக போடாமல் அப்படியே இருந்துட்டேன். எனக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுவே எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் எனக்கு 2021 மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்போ 21 மேரேஜ் ஆகும்போது நான் மேரேஜ் ஆகிடுச்சு. சரி இங்கே நம்ம எல்லோரையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸு கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்ததால் நான் வந்து 2023 ஜூன் அந்த மாதிரி நான் போய் செக் பண்ணும்போது எனக்கு -4.50 இருந்துச்சு. 2023லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு -4.50 தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்பெக்ஸ் போட்டுகிட்டே வந்ததால் இருந்துச்சு. அப்புறம் ப்ரெக்னன்சி டைம்ஸில் எல்லாமே ஐ பவர் மாறும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு இருந்தது. மெயின்டனும் ஆச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பவர் மெயின்டைன் ஆச்சு. ஒரு 3 இயர்ஸாகவே லாஸ்ட்டு 2.5 இயர்ஸாகவே எனக்கு பவர் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பண்ண தப்பு எங்கன்னா காலேஜ் படிக்கும்போதும் அந்த ஸ்கூலில் இருந்து உடனே 6 மந்த்ஸ்லேயே காலேஜ் போயிட்டேன். அந்த ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் நான் கண்ணாடி ப்ராப்பராக ரெகுலராக யூஸ் பண்ணல. ஒன்லி படிக்கும்பொழுது எங்கேயாவது ரேராக தான் வெளியே போகும்போது போடுவேன். எங்கேயுமே அதிகமாக போடாமே இருந்துட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே. இந்த கண்ணாடி க்ளீன் பண்ண க்ளீனர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 4090 ருபீஸ் வந்துருந்துச்சு. ஸோ யாரும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ நான் இப்போ என்னோடய ஸ்பெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ் காட்டுறேன். நான் வந்து ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 2 ஸ்பெக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெக்ஸ் போட்டு காட்டுறேன். ஐ திங்க் திஸ் இஸ் மை 6th or 7th ஸ்பெக்ஸு. 6த்துன்னு நினைக்கிறேன். 6th ஸ்பெக். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் 2 ஸ்பெக்ஸ் வாங்கினது 4000 வந்துச்சு. 1 ஸ்பெக்ஸ் வாங்கினா 3200 சொன்னாங்க. 2 வாங்கினா 4000 சொன்னாங்க. ஏன் இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சத்துலேயே இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அப்படி அது வந்து கம்பெனியில் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸு. வெஸ்டர்ன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ரெகுலராக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே நான் பண்ண தப்பு சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்பவே பரவாயில்ல. நான் பண்ண மிகப்பெரிய தவறு அதுதான். ஸோ என்னோடய மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போடாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு.
யூடியூப்ஸில் வீடியோ பார்த்துட்டு ஐ எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், ஸ்பெக்ஸ் போடாமல் அதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போடாதீங்க, கண்ணை உத்து பாருங்க அப்படி இப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அது மாதிரி நான் கண்ணை உத்து உத்து பார்த்து மேனேஜ் பண்ணிவிட்டு இருக்கிற பவரையும் நான் இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஸ்பெக்ஸ் போட்டுட்டிங்களா அமைதியாக போடுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு லேசருக்கு நம்ம ஐ வந்து எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு லேசர் கூட பண்ணிக்கோங்க டாக்டரோட அட்வைஸ் பண்ணி. அதான் ஒன்ஸ் ஸ்பெக்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா போடாத மட்டும் இருக்காதீங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பா அந்த மாதிரி நான் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுறது அவ்வளோ தப்பா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தாராளமாக பண்ணலாம். சன்லைட்டும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஸ்பெக்ஸ் போட்டு தான் ஆகணும். வேணா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்குலாம் ஒர்க் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ரெகுலர் லைஃப் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓடிட்டுருக்க இந்த ஸ்பீட் லைஃப்பில் நம்மளால் எவ்ரிடே வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது, சன்லைட் பார்க்குறது, ப்ராப்பர் ஃபுட்டு, இதுக்குன்னே ப்ராப்பர் ஃபுட்டு எல்லாம் ரெகுலராக நம்மளால் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ஸ்பீடு லைஃப்பில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுட்லேயும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, சன்லைட் பார்க்குறது பாருங்கள். வித் ஸ்பெக்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கழட்டி வச்சுருங்க. சன்லைட் பார்க்குறீங்களா கழட்டி வச்சுருங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க. இது வேணால் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஸ்பெக்ஸை அகைன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக வந்து கண்ணை ரொம்ப உத்து ஒரு மாதிரி இது பண்ணி தான் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணி தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இது வந்து ரொம்ப தலைவலி. நான் ஒன் டைம் 2019 அந்த மாதிரி நல்லா கண்ணு பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு நல்லா உத்து பார்த்து போர்டு எழுதிட்டேன். லைஃப்லேயே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தலைவலி கேஸ் தான் நானும். பட் அந்த மாதிரி ஒரு தலைவலியை லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஃபுல் ஹெட்டும் நரம்பெல்லாம் போட்டு பயங்கர தலைவலி வந்து அப்போ ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணல. ஸ்பெக்ஸ் வந்து நான் சுத்தமாக விட்டுட்டேன். ஒழுங்காக போடல. 17லேருந்து 18 அப்படி இப்படின்ட்டு 2019 சரியாக போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் நான் அடுத்த நாளில் கண்டிப்பாக எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் நான் கண்ணாடி போட்டேன். அவனை என்னால் தலைவலி தாங்க முடியல. இந்த மாதிரி தெரியாமல் போர்டு உத்து பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டேன். ஸோ அதுவும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. 21லேருந்து தான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உத்து பார்த்துறாதீங்க. தலைவலி பிரச்சனை பயங்கரமாக வந்துடும். கண்ணாடி போடுறதே ரொம்ப பாவம் தான், கஷ்டம்தான். அதில் நம்ம தலைவலி வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப உத்துலாம் அந்த மாதிரிலாம் பார்த்துறாதீங்க. தப்பு இல்லை, தாராளமாக ஸ்பெக்ஸே போட்டுக்கலாம். நானும் வந்து ஃபுட்லேயே சரி பண்ணிடலாம், நம்ம நல்லா ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்திருக்கேன், ரெகுலராகவே எடுத்திருக்கேன். எனக்கு அது கண்ணுக்கு சரியாச்சா என்னன்னு தெரில. அதான் ரெகுலராக கண்ணாடி போட்டிருந்தேன்னா கூட எனக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகிருக்கும். ஆனால் மற்ற இதுக்கு நல்லாவே எனக்கு யூஸ் ஆச்சு. ஏபிசி ஜூஸு, அதே மாதிரி முட்டை எடுக்கிறது, கேரட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். தென் நம்ம டாக்டர் அட்வைஸ் படி நம்ம லேசிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணாடி போடுறதுக்கு கூச்சப்படுறாங்க, கண்ணாடி போடுறதுக்கு சங்கடப்படுறாங்க, அதனால போடாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணாடி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கணும். அது ரொம்ப பவர் இதாகிடுச்சுன்னா நம்மளால அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கண்ணாடி போட்டுக்கோங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களா ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.